ராமலிங்காபயம். பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் உற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை அன்னவரையத்தால் பெற்ற அருட்பிரகாச வள்ளல் பெருமானின் தெய்வ திருவடிகள் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் 22ஆம் பாடலில் மண் அனந்தம் கோடி அளவுடையது நீர் அதனில் வயங்கிய 100 கோடி மேல் அதிகம் வன்னி எண்ணிய 1000 ஆயுதம் கோடியின் மேல் இலக்கம் 84 மேல் அதிகம் வழியோடு வான் விண்ணளவு மூலம் உயிர் மாமாயை குடிலை விந்தளவு சொல்ல முடியாது இந்த வகை எல்லாம் அண்ணல் அடிச்சிறு நகத்தில் செற்றகத்தாம் என்றால் அவர் பெருமை எவர் உரைப்பாய் அறியாய் நீ தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள். மண் அனந்தம் கோடி அளவுடையது. நம் பெருமான் அகவல் வரிகளில் மண்ணியல் விரி 368 தொடங்கி 412ஆம் வரி வரை 36 வரிகளில் கூறி 354வது வரியில் புவியினுட் புவியாய் புவிநடு புவியாய் அவைதர வயங்கும் அருட்பெருஞ்சோதி புவியுறு புவியாய் புவிநிலை பூயாய் அவை கொலை விரிந்த அருட்பெருஞ்சோதி பிண்டத்தில் மண் எனப்படுவது கால் தோன்றுதலும் மறைதலும் நடைபெறும் இடம் இது கிடக்கும். இந்த மண்ணில் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதமும் கலந்திருக்கும். நீரதனில் வயங்கிய 100 கோடி. அகவலில் நீரியல் வரி 414 வரி முதல் 430வது வரி வரை 26 வரிகளில் கூறி புனலுரு புனலாய் புனலிடை புனலாய் அணையென வயங்கும் அருட்பெருஞ்சோதி எனவும் புனலுரு புனலாய் புனல் நிலை புனலாய் அணையென பெருகும் அருட்பெருஞ்சோதி எனவும் பதிவு செய்கின்றார்கள். புனல் என்பது நீர். இது உடம்பில் வயிற்று பகுதியில் உள்ளது. நீரில் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த 4 பூதம் அடங்கும். நீருடன் நெருப்பும் காற்றும் சேர்ந்தால் ஆவியாகி மேலே போகும். நீரின் தன்மை பள்ளத்தை பார்த்து பூமியில் ஓடி தேங்கும். தேங்கிய பின் அதனை ஒரு அடிப்பம்பு மூலம் வெளியே வந்து பயன் தரும். இங்கு ஐயா கூற வருவது இரக்கமெனும் ஜீவகாருண்ய செயலால் நீ பிற உயிரை வாழ வைக்க அது உன்னுள் இறங்கி பின் உனக்கு நன்மை தரும் என்று கூறுகிறார். இரக்கம் எனும் தயவால் நீ செயல்பட உனக்கு சுத்த உஷ்ணம் உண்டாகி உபகாரம் செய்ய உபகாரசக்தி கூட விந்து எனும் உயிர் பொருளாகிய நீர் ஆவியாகி உன் ஆகாயமாகிய புருவமத்தில் கூடும். அதனால்தான் பெருமான் என்னை போல் இரக்கமிட்டு பிடித்தவர் இல்லையே, என் பிடிக்குள் இசைந்தது போல் இசைந்ததிலேயே பிறர்க்கு என 3751ஆம் பாடலில் பதிவு செய்கின்றார். மேலும் பேருபதேசத்தில் என்னை ஏறா நிலைமை செல் ஏற்றியது தயவு எனும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது. மேலும் இந்த இயற்கை உண்மை கடவுளின் அருளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் அல்லது வேறு ஒன்றினால் பெறக்கூடாமை நிச்சயம் என உறுதி செய்து அதே கடவுள் வழிபாடாக்கி அதே கடவுள் காட்டிய பாதை எனவும் அதே கடவுள் அடையும் பாதை எனவும் நம் பெருமான் அதை நிரூபிக்க 23/5/1867 வைகாசி 11 சத்திய தர்மசாலை நிறுவி கோடான கோடி ஏழைகள் அன்னவிரயம் செய்து அதன் விளைவாகிய பயனாம் தர்மசாலையில் உண்மை கடவுள் வழங்கியதாக
3897 பாடலில் உறுதி செய்கிறார். நீரிலுள்ள பிராணவாயுவாகிய மனதின் செயல்பாடு தயவாக மாற மாற இரக்கம் நீரில் உள்ள வாயுவை பிரிக்க அதிலுள்ள நெருப்பாகிய உள்ளொளி கூடும். மேல் வன்னி எண்ணி 1000. வன்னி என்பது நெருப்பு. தீயியல் விரிவு பற்றி அகவலின் 432வது வரி தொடங்கி 460வது வரி வரை 30 வரிகளில் தெளிவாக்கி அனலினும் அனலாய் அனல் நடு அனலாய் அனலுற விளங்கும் அருட்பெருஞ்சோதி எனவும் அனலுறும் அனலாய் அனல்நிலை அனலாய் அனலுற வயங்கும் அருட்பெருஞ்சோதி எனவும் பதிவு செய்கின்றார். பிண்டத்தில் நெருப்பு நெஞ்சு பகுதி. இதனை பார்க்கலாம், தொட முடியாது. நெருப்பு எப்பொழுதும் மேல் நோக்கி எரியும். இதனில் எது சேர்த்தாலும் பஸ்பமாக்கிவிடும். ஐயா நெருப்பு பற்றி கூறும் பொழுது, தேகம் நீடிப்பதற்கு தீப பிரமாணம் அறிய வேண்டும் என உரைநட பகுதி 122ஆம் பக்கம் தெளிவாக கூறுகிறார். நீ ஜீவகாரணியம் செய்ய செய்ய நீ பிற உயிரை காப்பாற்ற காப்பாற்ற பலகாலம் நீ இதை செய்ய செய்ய உன் உயிர் பொருளாகிய விந்து எனும் ஒளிப்பொருளை உபகார சக்தி கூட்டும். இப்போ உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கும். தயவால் சுத்தவசனம் கூட கூட தெளிவு பெற்று தன்னை அறிவும் அறிவே தகும் அறிவாகி தீயினில் சூட்டியல் சேர்தர செலவியல். தீ உள் வெப்பம், சூடு, ஒளி, அறிவு எனும் உள்ளொளி ஓங்கும். விந்துவை சுத்தவசனம் பெற இரக்கம் எனும் நீரை ஜீவகாரணி எனும் விறகால் சூடு செய்ய ஆவியாகி கோ எனும் இறைவன் பா எனும் பகரவடிவ குழியில் இம் எனும் ஆ ப்ளஸ் ஊ ப்ளஸ் இம், அதாவது 8 2 10 புருவ மத்தியில் கூடும். இந்த சுத்த உஷ்ணம் தயவால் கூட உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட அறியாமை எனும் கோபம் தானே விலகும். அதனால்தான் ஐயா நெடும் காம கடலை நீந்தும் வகையறியேன் என்கின்றார். நீந்த வழி கூறிவிட்டார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் செய்தால் காபமும் கோபமும் குடிகொட்டு போயிற்று, கொடிய ஓர் அகங்காரம் பொடி ஆயிற்று என கூறி சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடை எனும் கூறும்போது காமமும் கோபமும் ஏற்படும் போது ஞான அறிவால் தடுக்க வேண்டும் என்பார் ஐயா. ஞானம் என்பது ஒளி, தெளிவு, விளக்கம், அறிவு. இதனை அகவலில் உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட் கனலே எனவும், திருவருட்பாவில் அருள் விளக்கே அருள் சுடரே அருஜோதி சிவமே என்பார் ஐயா. வன்னி எண்ணி 1000. 1000 தீயடை சக்திகள் உள்ளன. ஆயுதம் கோடியின் மேல் இலக்கம் 84 மேல். ஆயுதம் என்றால் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவி. இந்த உடம்பை பாதுகாக்கக்கூடிய கருவி. இந்த உடலை பாதுகாக்க உயிராகிய 12 நிலையும், அதாவது சரியையில் 4, கிரியையில் 4, யோகத்தில் 4, இந்த 12ஆம் படி ஏறும் பொழுது மெய்யாகிய 18 நிலையும், அதாவது ஞான சரியை, ஞான கிரியை, ஞான யோகம், ஞானத்தில் நியாயம், கடவுள் அருள், கடவுள் நிலையறிந்து அம்மயமாக. இப்போ உயிரையும் மெய்யையும் கூட்ட அக்கு எனும் புருவமத்தி தான் இந்த உடம்பில் ஆயுதம். இதனை நம் பெருமான் வானத்தின் மீது மயில் ஆடக் கண்டேன், இம் ப்ளஸ் ஆ மயில் மா. மயில் குயில் ஆச்சுதடி, இக்கு ப்ளஸ் கூ ஆக 8 2 கூடும் இடம் அக்கு அச்சு. அக்கு அச்சு என்பது புருவமத்தியில் வண்டியில் அச்சு போல உள்ளது என்கிறார் ஐயா. மேலும் இலக்கம் 84 மேல். உயிர்கள் படைப்பு 4, விரிவு 7 ஆக 28. 28 3 முக்குண வயப்பட்டதால் 84 லட்சத்துக்கு மேல் உயிர்கள் உள்ளது. இது இலக்கம். இதன் மேல் உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளிதனாகி இறைவன் உயிருள் யாம் எம்முள் உயிராக எல்லா உயிரிலும் நீக்கமர நிறைந்துள்ளார். வழியோடு வான் விண்ணளவு. வான் பரமகாசுவர்பர் கடவுள் அனாதி, பரமஆகாசம் அனாதி. ஆகாசத்தில் அனாதியாகிய வழி எனும் காற்றும் அனாதி. இதுவரை யாரும் கூறப்படாத தனி சிவம், தனி சக்தி. தனி சிவம் இல்லையேல் தனி சக்தி இல்லை, தனி சக்தி இல்லையேல் தனி சிவம் இல்லை. தனி சிவம் இயக்க தனி சக்தி பேராற்றலாகி இயங்குகிறது.
மூல உயிர் மாமாய குடிலை விந்தளவு சொல்ல முடியா இந்த வகை. மூல உயிர் கருமுதற் கருவாய், கருவெலாம் காட்டும் கருவாய், கருவின் கருவாய் உள்ளது என்கின்றார் 3915 பாடலில் ஐயா. குடில் இந்த உடம்பில், விந்தளவு ஒடிவடிவில், சிறிதினும் சிறிதாய், அரிதினும் அரிதாய் உள்ளது. ஆணவமாகிய எனதை போக்க வந்த ஆன்மா விருப்பு காரணமாக கண்மம் உலகியல் பொய்யில் மயங்கியதால் தான் செய்த செயலை விட்டு மாயையில் சிக்கி வெளியேற முடியாமல் விருப்பிலே ஆழ்ந்தி மாமாயாகி அறியாமையில் வெளியேற முடியாமல் சிக்கித் தவிக்கும் ஆன்மாவை கரையேற்ற வந்த கலங்கரை விளக்கம் நம் ஐயாவை தவிர வேறு யார் அறிவார்? இது எல்லாம் இறைவன் திறவுடையில் உள்ள சிறு நகத்தில் ஒரு தூசி என்றாலும் அந்த தூசியில் உள்ளதும் அவர்தான் என்றால் அவர் பெருமையை எவர் உரைப்பார்? அறியாய் நீ தோழி என ஆன்மாதான் கடவுளை அறிய முடியும் எனவும், அதுவும் ஆண்மை அறிவை கொண்டே அறிய வேண்டும் எனவும் நம் பெருமான் கூறுகிறார். இப்பேற்பட்ட உண்மைகளெல்லாம் பெருமானை தவிர வேறு யாரால் கூற முடியும்? ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.